இது பார்த்தீங்கன்னா மஹிந்திராவில் வந்து ஒரு 4 வீல் டிரைவ் வண்டி. பேக்காக் லோடர் மாதிரி ஃப்ரண்ட் ஆப்ஷன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேக்காக் லோடர் மாதிரி தான் தெரியும் நமக்கு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லோடர், ஃப்ரண்ட் பக்கெட் மட்டும் தான் யூசேஜ் பண்ண முடியும். மட்ட மில்லு, இந்த காளான் கம்பெனி, இந்த மாதிரி இதுகளுக்கு ஃப்ரண்ட் டோசர் வந்துட்டு எங்கெங்கே யூஸ் ஆகுதோ ஃப்ரண்ட் லோடிங்கு இந்த மாதிரி இடத்துக்குலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேக்காக் லோடரில் என்ன ஆப்ஷன் இருக்குமோ ஃப்ரண்ட் பக்கெட்டுக்கு சேம் அதே ஆப்ஷன் தான் இதில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து என்ன பாருங்கள், பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வீல் சுற்றக்கூடாது. இப்போ மட்டமில்லி இதுகளுக்குலாம் நம்ம வண்டி ஓடுறோம்ல, அப்போ வந்துட்டு வீல் சுற்றக்கூடாதுன்றக்காக இதில் பேக்கில் வந்துட்டு வெயிட் ஏற்றிடுவாங்க. ஜல்லி இந்த மாதிரி மணல் ஏதோ ஒன்று லோடு போட்டு இது வந்து வெயிட் அமுத்திடுவாங்க. அப்படிங்கும்போது வீல் நமக்கு வந்து சுத்தாமல் வந்துட்டு ஒரே ஸ்டேபிளாக வந்துட்டு வண்டி மூவ் ஆகி நம்ம ஃப்ரண்ட் பைக்கில் லோடு போகிறதுலேருந்து இப்போ இந்த காளான் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அந்த வைக்கோல் இதுக்கெல்லாம் தள்ளுவாங்க, அந்த இதுக்கெல்லாம் இது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரண்ட் லோடிங்க்கு இது கரெக்டாக இருக்கும். சரிங்களா, உள்ளே ஏறி வண்டியை பார்த்துடலாம் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா PS4 வெஹிக்கிள். வாங்க உள்ளே என்னென்ன இருக்குன்னு அதை காட்டிடலாம் வாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஆப்ஷன் எதுவுமே இருக்காதுங்க. சரிங்களா, இது ஃப்ரண்ட் பக்கெட் ஆப்ரேட் பண்ணுறதுனால இது நார்மலாக நம்ம பேக்காக் லோடரில் என்ன இருக்குமோ ஃபார்வர்ட் ரிவர்ஸ் அந்த இது இருக்கும். ஃபார்வர்ட் ரிவர்ஸ் நியூட்ரு இது வந்து நம்ம நார்மலாக லைட் இதுக்கெல்லாம் இருக்கும். இது கீர் இதுக்கு. இது பார்த்தீங்கன்னா இது அப் டவுனு, நார்மலாக ஃப்ரண்ட் பக்கெட் என்ன யூஸ் பண்ணுவோம், அப் டவுனு, க்ளோஸு, ஓப்பன் அது பண்ணுவோம். பாருங்க, இது கீழே இறக்கி வச்சிடலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு மேலே வந்துட்டு கவுற மாதிரி ஒரு இது கொடுப்பாங்க. சரிங்களா, அந்த இதுக்குள்ளது. சரிங்களா, ஓப்பன் க்ளோஸ் இது அந்த லிவருக்கு மட்டும்தான் வரும். சரிங்களா, அந்த இதில் வர்றது. மற்றபடி நம்ம பேக்காக் லோடரில் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதுக்குண்டானதெல்லாம் இதில் இருக்குது. ஏன்னா பேக்காக் லோடரில் வந்து நம்ம பேக்கில் வந்துட்டு லிவர் இதுகள்லாம் வரும், இதில் எதுவுமே இருக்காது. நம்ம டிராக்டர் யூஸ் பண்ணுறோம்ல, டிராக்டரில் வந்து ஃப்ரண்ட் லோடர் பண்ணுற மாதிரி. சரிங்களா, அந்த மாதிரி தான் இது ஃப்ரண்ட் லோடிங் மட்டும். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மியூசிக் சிஸ்டத்தை வந்து எல்லாமே கொடுத்துருவாங்க. மியூசிக் சிஸ்டம், ஃபேனு, ரேர் மிரரு எல்லாமே வந்துட்டு இதில் கொடுத்துருவாங்க. டிஸ்பிளே வந்துட்டு இந்த முன்னாடி இருக்கும். இதில் எல்லாமே இண்டிகேஷன் வந்துட்டு காட்டிடும் நமக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோம்ட்டு எல்லாமே இண்டிகேஷன் காட்டிடும். இது டெம்பரேச்சர் லெவலு, இது ஃபியூல் லெவலு, அது போக நம்ம எவ்வளோ ஸ்பீட் போகிறோம், என்னென்ன பண்ணுறோம், பேட்ரி, பார்க்கிங், இது ஃபியூலு எல்லாமே இதில் நமக்கு காட்டிடுங்க. சரிங்களா, இது வந்து பவர் ஸ்டேரிங் தான், ஹைட்ராலிக்கில் தான் ஆப்ரேட் ஆகுது. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் சைடு பிரேக்கு, இது ரைட் சைடு பிரேக்கு. ஸோ இது வந்துட்டு நம்ம மெயின் ரோட்டில் ஓட்டும்போது தனித்தனியாக மிதிச்சிடக்கூடாது. டிராக்டரில் என்ன இருக்குமோ அதே மாதிரி தான் இது வந்துட்டு சென்ட்ரா. இது இப்போ இந்த சைடு மிதிச்சாலும் ரெண்டுமே சேமாக தான் இதாகும், இந்த சைடு மிதிச்சாலும் ரெண்டு சேமாக தான் இதாகும். ஏன்னா மெயின் ரோட்டில் ஓட்டும்போது திடீர்னு ஏதோ ஒன் சைடு அடிச்சோம்னா வண்டி ஒன் சைடாக சுற்றிடும். இது வந்துட்டு எக்ஸலேட்டர் பெடலுங்க, இது வந்து எக்ஸலேட்டர் பெடல். ஸோ அது என்ன ப்ரோ கீர் மாதிரி இருக்குது? எது ப்ரோ? அந்த கீர் ஆப்ரேஷன் இதா? இது வந்துட்டு நார்மலாக இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு கீரு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது நூட்ரு. இதில் நூற்றில் இருந்தாலும் வண்டி மூவ் ஆகாது. இதில் எந்த கீரில் வேணால் நம்ம போட்டுக்கலாம். போட்டு இது எஃப்என்ஆர் மூடுங்க, ஃபார்வர்ட், நூட்ரு, ரிவர்ஸ், இவ்வளோதாங்க. இது வந்துட்டு இண்டிகேட்டு லெஃப்ட்டு, ரைட்டு, சென்ட்ரு. இது வந்துட்டு லைட் மோடு. இது பார்த்தீங்கன்னா 4 வீல் டிரைவுக்குள்ளான சுவிட்சு. இந்த சுவிட்ச் போட்டால் மட்டும்தான் 4 வீல் டிரைவ் யூஸ் ஆகும். இது லைட்டு, ஹெட்லைட்டு, முன்னாடி ஹெட்லைட்டு. இது வைப்பருக்குள்ள சுவிட்சு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்க் லாம்பு. இப்போ ஒரு இடத்துல நிற்கிறோம், 4 இண்டிகேட் எரியணும். இங்கே பாருங்கள் மேலே நம்ம காட்டுது பாருங்கள், 4 இண்டிகேட் நமக்கு மேலே காட்டிடும். இது பார்த்தீங்கன்னா லைட் சுவிட்சு, ஃப்ரண்ட் லைட் சுவிட்ச். இது 12 வோல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தனியாக சார்ஜர் கொடுத்துருவாங்க. டிரைவர் வந்துட்டு சார்ஜ் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக 12 வோல்ட்டில் வந்து ஒரு சார்ஜர். ப்ரோ இப்போ வந்து வண்டி பார்க்குறதுக்கு நமக்கு பேக் லோடர் மாதிரி தான் இருக்குது, ஓகேவாங்க ப்ரோ. ஆனால் வந்து இப்போ அதை யூஸ் பண்ணுற இடத்துல இதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னா என்ன மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த வண்டி யூஸ் பண்ண முடியாது? இந்த வண்டி ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எந்த மாதிரியான இடங்களுக்கு யூஸ் பண்ணுவோம் அது சொல்லிடுங்க ப்ரோ. இது என்னென்னா அதில் வந்துட்டு நம்ம பேக்காக் லோடர் யூஸ் பண்ணுறோம். பேக் பேக்கெட் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா வரும் நமக்கு. அதில் பேக் பேக்கெட் வேலை மட்டும் தான், பேக் பேக்கெட் ஃப்ரண்ட் ரெண்டும் செய்யலாம். இதில் வந்துட்டு என்ன ஃப்ரண்ட் பேக்கெட் வேலை மட்டும் நம்ம செய்ய முடியும். பேக் பேக்கெட்டுக்கு இதில் ஆப்ஷனே கிடையாது. ஓகே, ஏன்னா வண்டி பார்க்குறதுக்கு ரெண்டுமே பார்த்தா ஒரு ரோட்டில் நிற்கும் போது ரெண்டுமே சேமாக இருக்கும். ரெண்டுமே பார்க்கும்போது பேக்காக் லோடர் மாதிரியே தெரியும். ஆனால் இது பின்னாடி போய் பார்க்கும்போது தான் தெரியும் இது பேக்காக் லோடரில் ஃப்ரண்ட் லோடர் மட்டும் உண்டு. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லோடிங்லேருந்து ஃப்ரண்ட் பேக்கெட்டுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் இதில் நம்ம பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காளான் கம்பெனி இருக்குன்னு வச்சுங்க, அங்கே வந்து இந்த வைக்கோல் நிறவுறது, இந்த மட்டை கம்பெனி, அது போக இந்த தேங்காய் குடோன் இருக்குங்களா, அந்த மாதிரி இடத்துல இது கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் லோடிங் பண்ணுற எல்லா இடத்துக்கும் இது கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு க்ரெஷரில் போயிட்டு எம்சாண்ட் இதுக்கு நம்ம லோடிங் அன்லோடிங் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இதுக்குலாம் இது நல்லாயிருக்கும். சரி, இப்போ நமக்கு வந்து மற்ற பிராண்ட்லேயும் நீங்கள் வண்டியை பார்த்துருப்பீங்க. இப்போ மஹிந்திரா பிராண்ட்லேயும் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வண்டி எப்படி இருக்குது?
இதான் நான் தான் சொல்கிறேங்களே, இது வந்துட்டு பார்க்கும்போது பேக்காக் லோடர் மாதிரி நம்ம ரோட்டில் ஒரு நின்று யதார்த்தமே இப்போ பைக்கில் ஒரு ஆள் கிராஸ் பண்ணுறாங்க பார்க்கும்போது பார்த்தா இது பேக்காக் லோடர் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரெண்டுமே சேம் தான். என்ன இதில் வந்துட்டு எம்ஆர்வி மட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் ஏஆர்வி ப்ளஸ் எம்ஆர்வி ரெண்டுமே வரும். இதில் வந்துட்டு ஏஆர்விக்கு பதிலாக மெயினாகவே இது எம்ஆர்வியாக கொடுத்துருக்காங்க. ஏஆர்வி எம்ஆர்வினா என்னது? அடிஷ்னல் ரிலீஃப் வால்வு, மெயின் ரிலீஃப் வால்வு. இது ரெண்டு எவ்வளோ வித்தியாசம்? என்னது அது? மெயின் ரிலீஃப் வால்வு வந்துட்டு வால் பிளாக் வந்துட்டு மெயினாக வர்றது, டேங்க்லேருந்து ஃபஸ்ட்டு பம்புக்கு போய் சப்ளை ஆகி வர்றது மெயின் பிளாக்கு. அதுலேருந்து சர்க்யூட்டாக வர்றது தான் ஃப்ரண்ட் பக்கெட்டுக்கு வரும். ஓகே. பேக் பக்கெட்டுக்கு வர்றது மெயின் வால்வு. பேக் பக்கெட்லேருந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வருதுங்களா, அது அடிஷ்னல் ரிலீஃப் வால்வு. அதுலேருந்து இதுக்கு பாஸ் ஆகி வரும் ஆயில் சர்க்குலேஷன். ஓகே. இது வந்துட்டு ஃபுல்லாமே வந்துட்டு எம்ஆர்விலே பண்ணிட்டாங்க. நம்ம பேக்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு வரதுக்கு பதிலாக இப்போ எப்படி சொல்கிறது, ஹாஸ்பிட்டல் போய் வீட்டுக்கு வரதுக்கு பதிலாக நம்ம நேராக வீட்டுக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரே இதுக்கு மட்டும் இதில் சர்க்குலேட் ஆகிற மொத்த ஆயிலும் அதுக்கு மட்டும் தான் சர்க்குலேட் ஆகிற மாதிரி. ப்ரோ இப்போ இங்கே இருக்குல்ல வண்டி, இது வந்து பேக்கோ லோடர். இதை பற்றி கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு சொல்லிடுங்க ப்ரோ, இதில் என்னென்ன இருக்குது? இது பார்த்தீங்கன்னா எல்லா பேக்கோ லோடர் மாதிரி மஹிந்திரா ப்ராடக்ட்லேயும் ஒரு பேக்கோ லோடர் விட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க 75 ஹெச்பி இன்ஜின் பவர். பார்த்தீங்கன்னா 50 லிட்டர் தான் ஹைட்ராலிக் டேங்க் கெப்பாசிட்டி. சரிங்களா? இது வந்து பேட்டரி பாக்ஸ் இதில் வந்து அட்டாச் ஆகி வருது. இது பேட்டரி பாக்ஸ் தான் இதில் அட்டாச் ஆகி வருது. இது பார்த்தீங்கன்னா என்ன ஒன்றுனா, இது பக்கெட் வந்துட்டு தனியாக உள்ள மேலே இருக்குங்களா பக்கெட்டு, அதில் பக்கெட்டு மட்டும் தனியாக வரும். அந்த ஆம்ப் வந்து அப்படியே தனியாக தான் இருக்கும். சரிங்களா? மேலே இருக்கிறது வந்துட்டு தனியாக இருக்கும், பக்கெட் மட்டும் தான் ஓப்பன் க்ளோஸ் ஆகும். இது மேலே இருக்கிறது வந்துட்டு அப்படியே தனியாக தான் நிற்கும். இது பார்த்துங்க, மற்ற எல்லா பேக்கோ லோடர் இருக்க மாதிரி இது ஸ்டெப்லைசரு, கேரேஜ் எல்லாமே அதே சேம் தான். என்ன ஒன்று மற்றெல்லாம் நேராக வரும், இதில் வந்துட்டு கொஞ்சம் சாஞ்சு வர மாதிரி இருக்கும். மற்றபடி பிரேக்கர் லைன்லேருந்து எல்லாமே இதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பக்கெட் சைஸ் வந்துட்டு மற்றதை காட்டி கொஞ்சம் பெரிய சைஸ் தான் இருக்குது பேக் பக்கெட் சைஸு. அதே மாதிரி கிரீஸ் அடிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம். இந்த நிப்பிளில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஜாயின் நிப்பிள் இருக்கும், எல்லா ஜாயின்லையுமே நிப்பிள் இருக்கும். மெயின்டெனன்ஸ் பண்ணுறது மட்டும் இதுக்கு மறக்காமல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரேடியேட்டர் தண்ணி ஊற்றுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா வண்டியும் நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி தான் இதுவும். சரிங்களா? மற்ற இது வந்து பூம் லாக்கு. இது வந்து நம்ம லாக்கை எடுத்து விட்டு பூம் லாக் பண்ணிக்கலாம். இது பூம் லாக்கு. சரிங்களா? பூம் லாக்குனா இப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு வண்டி நிப்பாட்டு போகிறோம், ஹைட்ராலிக் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, வண்டி நம்ம நிப்பாட்டு போயுமே ஆட்டோமேட்டிக்காக இறங்குற மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா இந்த பூம் லாக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வருது பாருங்க, இதை நம்ம எடுத்து விட்டோம்னா இது போய் லாக் ஆகிக்கும். இதில் பூமை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை லாக் போட்டுக்கலாம். சரிங்களா? அப்புறம் வாங்க வண்டிக்குள்ளே போய் பார்க்கலாம். மற்ற எல்லா வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நமக்கு ஸ்பேஸ் நல்லாவே ஃப்ரீயாக இருக்குது. உள்ளே வந்துட்டு கம்ஃபர்டபுளாக நம்ம உட்காந்துக்கலாம், கம்ஃபர்டபுளாக யூட்டர்ன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நமக்கு வந்துட்டு ஃப்ரீயாக இருக்குது. சரிங்களா? நம்ம சீட்டு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம எந்த அளவுக்கு நமக்கு என்ன பொசிஷன் தேவையோ அந்த சீட்டு கம்ஃபர்டபுளாக நம்ம வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்குது. உள்ளே இங்கே பாருங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்துங்க. இன்னும் 2 ஆள் உள்ள தாராளமாக உட்காந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இது அதே தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த ஃப்ரண்ட் லோடரில் பார்த்தோம்ல, அதே மாதிரி இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் நம்ம பண்ணிக்கலாம். மேலே வந்துட்டு ஏதாவது ஒரு ஜாயின் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு ஓஸ் கனெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலே வந்துட்டு ஓப்பன் க்ளோஸ். இப்போ நம்ம மட்ட மில்ல ஏதோ ஒன்று ஃப்ரண்ட் பக்கெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஓஸ் கொடுத்துருக்காங்களா மேலே, அதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான லிவர் இது. ஓகே. சரிங்களா? இது வந்துட்டு நார்மல் நம்ம ஃப்ரண்ட் பக்கெட் ஓப்பன் க்ளோஸு அப் டவுன் இந்த இது நம்ம இதில் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நார்மலாக எல்லாத்துலேயும் இருக்க மாதிரி கீர் ராடு, ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. இது எஃப்என்ஆர் மாடலு, ஃபார்வேர்டு, நியூட்ரு, ரிவர்ஸு. இது நம்ம சேம் அதே தான். இது வந்து 4 வீல் டிரைவு, இது ஃப்ரண்ட் லைட்டு, இது ஆட்டோ ஆஃப் சுவிட்சு, இது வைபர் சுவிட்சு. சரிங்களா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டரு, அப்புறம் லைட்டு பார்க்கலாமுக்குள்ளது, பார்க்கலாம் லைட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இது வந்துட்டு சாவி போடுறதுங்க, ஓகே, கீ போடுறது. இது லைட் சுவிட்சு, இது லாக்கு, இது பார்க் லாம்ப்பு, இது டீசல் சேவர். நம்ம இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டீசல் சேவர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ 15 RPMல வச்சு நான் ஓட்டணும், எனக்கு வந்துட்டு இந்த சைட்டில் போய் நான் ஒரு சைட்டில் வண்டி ஓட்டுறேன், இங்கே வந்துட்டு எனக்கு வந்துட்டு நார்மலாக வண்டி ஓட்டினா போதும், நான் இப்போ ஒரு வாடகைக்கு போய் ஓட்டுறேன்னு வச்சுங்க, நான் டீசல் சேவ் பண்ண தான் பார்ப்பேன். அப்படிங்கும்போது வந்துட்டு இப்போ நான் சைட்டில் போகிறேன், அது வாடகைக்குன்னு ஓட்டுறதுனால நான் டைமிங்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வரணும்னு எதிர்பார்ப்போம். அப்படின்போது டீசல் சேவரில் போட்டோம்னா RPM 15க்கு மேலே போகாது. சரிங்களா? RPM 15 வச்சு நம்ம லாக் பண்ணிட்டோம்னா அதிலே தான் வண்டி ஓடும். இது வந்துட்டு நார்மல்னும் போது நம்ம 15லேருந்து 17 வரைக்கும் நம்ம வச்சு ஓட்டிக்கலாம். 17 வரைக்கும். இது வந்து பவர் மோடு 18 RPMக்கு மேலே. இது ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குங்களா, இதுக்கு மேலே 100 RPM வந்துட்டு நமக்கு ஜாஸ்தி ஆகும். இப்போ 5 பாயிண்டில் இருந்துச்சுன்னா 500 RPM, 10 பாயிண்டில் இருந்துச்சுன்னா 1000 RPM, 15ல் இருந்துச்சுன்னா 1500, 20ல் இருந்துச்சுன்னா 2000.
இந்த மாதிரி ஆர்பிஎம் வந்துட்டு இதில் இன்க்ரீஸ் ஆகிக்கும். எல்லா பேக்கப் லோடர்லையும் என்ன இருக்குமோ சேம் அதே இது வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு ஆப்ரேட்டிங் மாடலும் பார்த்தீங்கன்னா சேம் எல்லாமே அதே தான். இது ஸ்டெப்லைசர் வந்துட்டு இறக்குறது, இன்னு மேலே எழுத்த இன்னு, இது வெளியில் கீழே அமுத்துறது அவுட்டு, ஸ்டெப்லைசர் ஏறுறது இறங்குறது. இது பார்த்தீங்கன்னா பக்கெட் க்ளோஸ், பக்கெட் ஓப்பன், ஸ்டிக் ஓப்பன், ஸ்டிக்கு க்ளோஸ். அதே மாதிரி தான் இந்த 4 போல்ட்டு தான், இந்த 4 போல்ட்டு தான் கணக்கு, ஆப்போசிட் சரிங்களா. இது வந்து பூம் அப், பூம் டவுன், ஸ்விங் லெஃப்ட், ஸ்விங் லைட், அவ்வளோதான் ப்ரோ. சேம் எல்லா இதுலேயும் நம்ம பேக்கப் லோடர்லாம் எல்லாமே வந்து ஒரே காமனாக தான் கொடுக்குறாங்க. ஏன்னா ஆப்ரேட்டர் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஆப்ரேட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மஹேந்திராவில் ஓட்டுற ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட் வந்து ஓட்டுறாங்க அப்படிங்கும்போது யாரும் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஆப்ரேட்டர் ஓட்டுறாங்கன்னா எல்லா பேக்கப் லோட்டும் ஒரே சேமாக தான் இருக்குது சரிங்களா. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருந்தாங்க சரிங்களா. மியூசிக் சிஸ்டம், 2 சப்வூஃபர் ஸ்பீக்கரு, அது போக ரேர் மிரரு எல்லாமே கொடுத்துருக்காங்க. மியூசிக் சிஸ்டமும் நல்லா தான் இருக்குது சரிங்களா. டபுள் யூஎஸ்பி யூஸ் பண்ணுற மாதிரி, யூஎஸ்பி ப்ளஸ் மைக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது போக மெமரி கார்டும் நம்ம தனியாக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ஆக்ஸ் கேபிளும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே கொடுத்து ஆப்ரேட்டருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இவங்களே மேனுஃபேக்சரிங் தான் பண்ணி நமக்கு வந்துடுது. ஆப்ரேட்டர் வந்து நிம்மதியாக ஓட்டலாம். ஒரு இடத்துல ஓட்டும்போது 12 வோல்ட்டில் வந்து ஒரு ஃபேனும் கொடுத்துருக்காங்க. நம்ம வெயில் காலத்தில் ஓட்டும்போது நம்ம உள்ள ஃபேன் போட்டு ஓட்டிக்கலாம் தாராளமாக. மஹிந்திரா ஸ்டாலில் இந்த ஃபர்ஸ்ட் வண்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிராக்டர் மாதிரி இருக்குல்ல, இந்த வண்டியை போன வீடியோவில் நான் காட்டியிருப்பேன். அது பார்க்காதவங்களுக்கு மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன், அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ அது போக மஹிந்திரா சைடில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்காத நிறைய வண்டிகளை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு நான் காட்ட போகிற வண்டி வந்து கிரேடர் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டி இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இந்த 2 வண்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இங்க இருக்க வண்டியை வந்து நம்ம கிரேடர் அப்படின்னு சொல்றோம், இல்லைன்னா ரோட் மாஸ்டர் அப்படின்னு கூட சொல்றாங்க. இது வந்து 3 ஆக்சில் வண்டி, அதாவது நேஷனல் ஹைவேஸ்ல ரோட லெவல் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வண்டி தான் இது. அதுவே வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டேட் ஹைவேஸ் அந்த மாதிரி இடத்துல இந்த 2 ஆக்சில் ரோட் மாஸ்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, கிரேடர்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃப்ரண்ட் பக்கெட் மாதிரி இருக்குல்ல, இது வந்து முன்னாடி இருக்கக்கூடிய ஜல்லியை வந்து லெவல் பண்ணும், அதாவது தள்ளிட்டு போகும். உள்ள இருக்கு பாத்தீங்களா, இந்த லெவலர் வந்து எந்த அளவுல வந்து உங்களுக்கு ஜல்லி வந்து லெவலா இருக்கணும் அப்படின்றத லெவல் பண்ணிட்டு வர்றதுக்கு இந்த லெவலர் தான் வந்து யூஸ் ஆகும். இது வந்து கொஞ்சம் பவர் கம்மியான வண்டி. ஸோ இது வந்து கொஞ்சம் பவர் கம்மியான வண்டி. இதுலேயே வந்து கொஞ்சம் பவர் அதிகமான வண்டி வேணும் அப்படின்னா இங்கே இருக்கிற வண்டியை வந்து வாங்குவீங்க. ஸோ பயங்கரமான டெக்னாலஜியில், பயங்கரமான பவரில், நல்ல ஒரு எஃபிஷியன்சியாக ரன் ஆகக்கூடிய ஒரு 2 மிஷின் தான் இந்த இடத்துல இருக்கு. ஸோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம பேக்கோ லோடரும் பார்த்தோம், அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் லோடரும் வந்து நம்ம பார்த்தோம். ஆனால் உள்ள மோஸ்ட்லி ப்ரோ இந்த ஓட்டுற இடத்துல வந்து ஓட்டுறது எல்லாமே வந்து காமனாக தான் இருக்கு இல்லையா. இப்போ வந்து காமனாக இருக்குது அப்படிங்கும்போது அதை எப்படி ஓட்டணும், அது ஓட்டுறதுக்கு சொல்லிக் கொடுக்க யாராச்சும் இருக்காங்களா, இந்த மாதிரியான விஷயங்களோட அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாடா போய் சொல்கிறது உங்கள் சிதம்பரம் செல்வன்.